to கற்றகற்பித்த சேனல். TNPSC Group 4க்கு GS எப்படி மேம் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எதுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. GS-ஐ பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? GS எவ்வளோ இருக்கும்? 75 கேள்விகள் கேட்பாங்க. Group 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் 100 கேள்விகள், GS 75 கேள்விகள், 25 கேள்விகள் ஆப்டிடியூட் மேக்ஸ்ல இருந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம எவ்வளோ கேள்விகள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் சொல்றது கேள்விகள், கொஷின் தான் 75. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். ஓகேவா? ஸோ எவ்வளோ கொஷின் போனாலும் நீங்கள் 65 போட்டால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். அப்போ இந்த 65 எப்படி பண்ணணும்? பிளான் பண்ணி படிக்கணும். வடிவே சொல்கிற மாதிரி தான் எதையும் பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ எப்படி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு யூனிட் வைஸ் அரேஞ்ச் பண்ணாமல் மார்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது வந்து யூனிட் 6. இதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க? 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பொருளாதாரம். பொருளாதாரத்தில் 20 கேள்விகள். இது ரெண்டு தான் 20 கேள்விகள், பெரிய கேள்விகள், பெரிய யூனிட்ல கேட்குறாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்றதுலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. இது வந்து யூனிட் 4ல இருக்கு. ஓகேவா? இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றது யூனிட் 5ல இருக்கு. ஸோ இப்போ யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4. ஓகேவா? இந்திய அரசியல் தேசிய இயக்கம் அப்படின்றது INM. இது வந்து யூனிட் 3. இதுல இருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. புவியியல் ஜியோகிராஃபில இருந்து 5 கேள்விகள், பொது அறிவு புவியியல் யூனிட் 2, பொது அறிவியல் யூனிட் 5 வந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ யூனிட் 6ம் யூனிட் 5ல இருந்து எத்தனை கேள்விகள்? 20 கேள்விகள், மொத்தம் 40 கேள்விகள் இந்த 2 யூனிட்ல இருந்து அடங்கிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல்ல நீங்க எந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி அப்படின்றதுக்குல அதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பாலிட்டி அப்படின்றது மாறுபடாத ஒண்ணு. உங்களுக்கு அரசியலமைப்பு மாறுபடுமா? மாறுபடாது. ஸோ எப்பயுமே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்கூல் புக்ஸை நீங்க படிச்சீங்கன்னா 10th 11th 12th படிச்சீங்கனாலே நீங்க 12ல இருந்து 13 கேள்விகள் போட்டலாம். ஸோ அப்போ நீங்க பாலிட்டி 15 மார்க். ஓகேவா? அடுத்து வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், ஹிஸ்டரி மற்றும் INM இருக்கு. இதுல இருந்து 10 கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ இந்த 2 யூனிட்டை கவர் பண்ணிட்டாலே 75க்கு நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்? 25 கேள்விகள் அட்டன் பண்ணலாம். அடுத்து இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, இது செகண்ட். அதாவது வரலாறு மற்றும் INM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசர்கள் ஆட்சி பண்ணதுலேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கின வரைக்கும் INM-க்குள்ள வரும். ஸோ அதனால அது வந்து மாறுபடாது, என்னைக்குமே உங்களுக்கு மாறுபடாது. இதுல இருந்து நடப்பு நிகழ்வுகள் என்ன கேட்கலாம் அப்படின்னா, எத்தனாவது சுதந்திர தினம் அந்த மாதிரி கேட்கலாம். நான் பேசிக்கா சொல்றேன், பட் இவ்வளோ ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டி அப்படிதான், பேசிக் முகவுரையில இருந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன சட்டங்கள் இருக்கு, இந்திய நீதித்துறைக்கு என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் கவர் ஆகுது. ஸோ இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதுல 1-2 தான் கரண்ட் அஃபேர்ஸா போகும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேங்க அப்படின்னா யூனிட் 6. ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸை படிச்சாலே போதும். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்றதுல 20 கேள்விகள். மொத்தம் இந்த 3 யூனிட்டை நீங்க படிச்சிட்டாலே என்னன்னா பாதிக்கு மேலான கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணிடலாம். இத்தனை 45 கேள்விகள் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 யூனிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து வந்து பொருளாதாரம். பொருளாதாரம் 11th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். 11th 12th படிச்சாலே நீங்க மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடலாம். அப்போ 11th 12th முக்கியத்துவம் கொடுங்க. பொருளாதாரத்துல 20 கேள்விகள் இருக்கு. 20 கேள்விகள்ல உங்களுக்கு 10 to 12 கேள்வி புக்ல இருந்து வரலாம், மேக்ஸிமம் அவ்வளவுதான். இந்த தடவை வந்து அவுட் சோர்சஸ் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, ஆட்சிக்கு அப்புறம் ஒரு தேர்வு நடக்குது அப்படின்ற போது இதுல அவுட் சோர்சஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஸோ முதல்ல முக்கியத்துவம் ஸ்கூல் புக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அவுட் சோர்சஸ் போங்க. ஸோ முக்கியமா நீங்க எதுக்கு படிக்கணும்? ஸ்கூல் புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 6th to 12th வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக்ஸையுமே படிச்சு வச்சிருங்க. அடுத்து ஜியோகிராஃபி. 5 கொஸ்டினுக்கு நீங்க 10th புக்கை படிச்சாலே 1ல இருந்து 2 கேள்விகள் வந்துருது. 10th மொத்தம் வந்து 7 லெசன் இருக்கும். அதுல முதல் 5 லெசன் தான் பாலிட்டிக்குள்ள ஜியோகிராஃபிக்குள்ள வரும். ஸோ அந்த லெசன் நீங்க படிச்சாலே 1ல இருந்து 2 கேள்விகள் எப்படியும் பாலிட்டியில் 5 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பொது அறிவியல். ஸோ இந்த அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன 5 கேள்விகளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் இருக்கு, இதுல இருந்து கட்டாயமா கேள்வி வரும் அப்படின்னு அதை படிச்சாலே 1ல இருந்து 2 கேள்விகளை வந்து நீங்க தாராளமா அட்டன் பண்ணிடலாம். அப்போ நீங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சாலே சாலிடா 60+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டலாம் தாராளமா.
ஸோ இந்த மித்த 15 கொஸ்டினுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஆன்சரை எப்பயுமே ஒமிட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஒமிட் பண்ண படித்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா 6th to 12th புக்கு கட்டாயம் ஃபுல்லாக படித்து வச்சுருக்கணும். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லெசன் வரும் அப்படின்னு வேர் டு ஸ்டடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே வேர் டு ஸ்டடி எந்த சப்ஜெக்ட்டுன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேறு என்னெல்லாம் உங்களுக்கு எங்கள் சார்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.